ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்டோட யூனிட் 1 ப்ரோஸ் சி டர்ட்டிலோட பார்ட் 2 வீடியோ. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 2ல் பார்த்தோம் அப்படின்னா டேக் பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். So here they are giving the timing between the month of January and March. Female olive riddles come ashore at night and lay their eggs. So already I had told you that Arabeda. So the month பார்த்தோம் அப்படின்னா January and March. Then next பார்த்தோம்னா this is quite a problem for them. A turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. The turtle has to haul its laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 cm deep, into which it lays about 100 eggs, each egg in the shape and size of a table tennis ball. Once all eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. So that done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. Okay va? So here they are saying that this olive riddles பார்த்தோம் அப்படின்னா it has some quite small problems. So flippers அப்படின்னா என்னன்னா flat limbs used for swimming. அதோட limbs பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ see you can see this is their limbs. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா it will be like a flat structure. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it enable it to swim gracefully and effortlessly. ரொம்ப கஷ்டப்படாமல் ஸ்விம் பண்ணுறதுக்கு அதோட ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் ஆகும். ஆனால் அதே அந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து இந்த சீ ஷோரில் நடந்து போகிறதுக்கோ மூவ் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த டர்ட்டில் ஹேஸ் டு ஹால் இட்ஸ் லேபரஸ்லி. ஹால் அப்படின்னா என்னென்னா புல் வித் ஃபோர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக அது என்ன பண்ணணும், தள்ளணும். ஓகேவா? வித் கிரேட் எஃபர்ட். லேபரஸ்லி மீன்ஸ் கிரேட் எஃபர்ட். ஸோ ஹால் இஸ் நத்திங் பட் புல் வித் ஃபோர்ஸ். லேபரஸ்லி அப்படின்னா with great effort. So the flippers na already we know flat limbs used for swimming. So அப்போ அது ஸ்விம் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அதே அது வந்து சீஷோருக்கு வந்துச்சுன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா அது வந்து சில ஸ்பாட்ஸ் வந்து எங்கே வந்து ஹை டைட் லைன், அதாவது நல்லா அந்த அலை அடிச்சுட்டு போகிற லைன் இருக்கோ அந்த இடத்த அதை செலக்ட் பண்ணோம். அப்போ ஈஸியாக அது சீஷோருக்கு போயிடலாம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோட கேவிட்டி, அதாவது அந்த ஹாலோ ஸ்பேஸ் உள்ளே இருக்குது இல்லையா, அதை வந்து 45 சென்டிமீட்டர் வரைக்கும் டீப்பாக அதை வந்து என்ன பண்ணும், ஸ்கூப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து அபவுட் 100 எக்ஸை வந்து என்ன பண்ணோம் அட் டைமில் எக்கை லே பண்ணும். ஸோ ஆஃப்டர் லேயிங் இட் எக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் பால் சைஸ்க்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டூயிங் தட் அது என்ன பண்ணோம், கமோஃப்ளாக்ஸ் அப்படின்னா ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங், அதாவது ஃபுல்லாக அதை மறைச்சி வைக்கும். அப்போ அதை மண்ணெல்லாம் கொட்டி மறைச்சி வச்சுட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னு வரவிட இட் ரிட்டர்ன்ஸ் டு த சி. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் இன்குபேஷன் டைம், அதாவது அந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகி வர்றதுக்கு இன்குபேஷன் டைம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா அந்த சன்னோட வார்ம்த் வந்து அதை இன்குபேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஹியர் தே ஹேட் கிவன் த பிக்சர் ஆஃப் ஆலிவ் ரிடில்ஸ் லேயிங் இட்ஸ் எக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த ஷாலோ பிளேஸ் அதை வந்து டீப்பாக வந்து இது பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் அதோட எக்ஸ் லே பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்டு local people follow the tracks of the turtle to its nest. They collect the egg for eating. Jackals, domestic dogs and pigs too dig up and eat the egg by following the scent left by the turtles. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. So here they are saying all around the world many turtles or நெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ராக்டு பை பீப்புள். ஓகேவா? மக்கள் வந்து அது எங்கே எக்ஸை லே பண்ணதோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி போய் அதை எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸோ பிக்ஸோ இல்லை ஜாக்கல்ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து அதை வந்து
அதை மோப்பம் பிடிச்சி அதை போய் கண்டுபிடிச்சி அதை எடுத்து அது யூஸ் பண்ணி வீணாக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீணானதுக்கு அப்புறமா அது வந்து அதுலேருந்து பாதுகாக்கப்பட்டு, அதாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆன எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் டேக்ஸ் 45 to 60 days ஃபார் ஹேச்சிங். ஓகேவா, அதாவது அது இன்குபேஷன் டைம் 45 to 60. த ஹேச்லிங் ஸ்லாஷ் open the leather eggshell with the help of a tiny egg tooth. ஸோ ஸ்லாஷ்னா கட். ஓகேவா, ஹேச்லிங் வந்து அது கட் ஆகி ஓப்பன் ஆகும்போது அந்த லெதரி எக்ஷெல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைனி டூத் மாதிரி அது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் அ ரேசர் பிளேடர் அட் த டிப் ஆஃப் ஹேச்சிங் ஸ்னோட். அதாவது பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல் தான் வந்து ஸ்னோட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நல்ல ஷார்ப்பான பிளேடை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹேச்சிங் ஆன அந்த அனிமலோட நோஸில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேச்லிங், அதாவது அது உடஞ்சி வெளியில் வர்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. when most of the eggs have hatched, the hatchling push themselves upward through the sand and emerge on the surface of the beach. ஸோ அந்த ஹேச்சிங் நடந்ததுக்கு அப்புறமா அந்த டர்ட்டில்ஸோட அந்த ஹேட்ச் ஆன எக்ஸ்லேருந்து வந்தது எல்லாமே எல்லா குட்டி டர்ட்டில்ஸுமே மேலே தானாகவே மேலே ஏறி வரும். ஓகேவா, ஸோ ஃப்ரம் த ஹியர் தே மேக் அ hurried dash to the sea. அங்கேருந்து வெளியில் வந்த உடனே they started to move towards the sea. So this is the way this olive riddles hatch their eggs. ஸோ அப்போ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா the month January to March female olive riddles. ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கேவிட்டி, அதாவது அந்த நெஸ்டிங் கேவிட்டி வந்து 45 centimeter. தென் நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் 100 eggs at a time. Okay, then next பார்த்தோம் அப்படின்னா it is in the shape of tennis egg, so tennis ball. Then next it takes incubation time of 45 to 60 days. அந்த time period குள்ளேயே it was some was attacked by the predators and people and some was escaped and then it was emerged on the surface. So this is all about the section 2. Okay, so next we are going to see section 3. Before going on to section 3, are these statements right? Discuss with your partners and then tick then it is correct. Correct them if they are wrong. Okay, so female olive riddles come ashore at night to lay eggs. So இது நமக்கே தெரியும், கண்டிப்பாக நைட்டில் வரும் female olive riddles. So it is tick. The next, the eggs of the olive riddle are in the shape of size of cricket ball. நம்ம cricket ball சொன்னோமா? கிடையாது, tennis ball தான் சொன்னோம். Olive riddles comes to lay their eggs in the month of January. So we know that in the month of January and to March வரும். So அப்போ it is correct. The turtles use their flippers and make a hollow for their nest. So flippers use பண்ணி தான் வந்து அது இது பண்ணும். So அப்போ that is also correct. The hatchling use a tiny egg tooth to come out of the eggs. நம்ம அப்படி தான் படித்தோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கொஷின். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 3. செக்ஷன் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் திஸ் டைனி ஹேச்லிங்ஸ் விச் வெயிட் லெஸ் தேன் 200 grams. ஓகேவா, 200 grams விடவும் குட்டியாக இருக்கிற அந்த ஹேட்சான அந்த ஹேச்லிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வில் நாட் even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. அங்கேருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அது வெளியில் எமர்ஜ் ஆகி வந்த உடனே அது ரொம்ப சீக்கிரமாக எங்கே போகும்? டு த sea. ஸோ அப்படி போகும்போதே வழியிலேயே நண்டு, ஓகேவா, கிராப்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோ இல்லை பேர்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு எதுலையாவது அது அடிப்பட்டு என்ன பண்ணிடும்? இட் வில் கோ ஆஃப்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தோஸ் தட் do not make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. ஸோ அந்த அவங்க வந்து ஹேட்ச் ஆகி வந்ததுலேருந்து கொஞ்ச நாள் அவங்களோட க்ரோத் இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய விஷயங்களால் அது தாக்கப்பட்டு இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் பிக்சர் தே ஹேட் கிவன் த ஆலிவ் ரிடில் ஹேட்ச்லிங். ஓகேவா, இதுதான் வந்து அந்த ஹேட்ச்லிங்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in fact scientists estimate that only 1 in every 1000 hatchling becomes an adult. ஸோ 1000ல் 1 தான் வந்து அடல்ட்டாக மாறுது. It prefaces to ensure that enough hatchlings survive to keep the species going that
sea turtles lay so many eggs. ஸோ அதனால் இந்த இது வந்து இந்த ஸ்பீஷீஸே வந்து சர்வைவ் பண்ணுறதே கஷ்டம். ஸோ எவ்வளோ எக்ஸ் அது லே பண்ணாலுமே அதில் 1 or 2 தான் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் கெட்டிங். ஸோ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இன் த ஓப்பன் ocean, the female hatchling that have become adult return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of this fantastic reptiles. So fascinating reptiles. So here what they are saying is அவ்வளோ கடலெல்லாம் கடக்க கற்றுக்கிட்டு ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டு மறுபடியும் அது ஒரு அடல்ட் ஃபீமேலாக ஆனதுக்கப்புறம் அது எங்கே வந்து அதோட ஹேட்ச்லிங்காக வந்துச்சோ அதே பீச்சுக்கே வந்து மறுபடியும் அது என்ன பண்ணுமா, இட் வில் லே இட்ஸ் எக். ஓகேவா, அதே மாதிரி விஷயத்தை அந்த பீச்சில் அது விட்டுட்டு போகும். அது எப்படி கஷ்டப்பட்டு ஒரு இடத்த போய் அதோட இடத்த கண்டுபிடிச்சிச்சோ அதே மாதிரி இடத்த அதோட ஹேட்ச்லிங்ஸும் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போகும். ஸோ இட் வாஸ் அ மிஸ்ட்ரிஸ் டு திங்க். ரெப்டைல்ஸோட திங்கிங்கே வந்து எவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது அப்படின்றத வந்து இந்த இது காட்டுதுன்னு சொல்கிறாங்க. The sea turtles are among the many wonderful creatures we share this planet with. ஸோ இந்த sea turtlesமே வந்து நம்ம பிளானெட்டில் நிறைய க்ரியேச்சர்ஸ் கூட இதுவும் ஒரு க்ரியேச்சர், ஒண்டர்ஃபுல்லான க்ரியேச்சர். ஸோ அதை பற்றின லைஃப் ஸ்டைல் தென் நெக்ஸ்ட் அதை பற்றின டேட்டாஸ் நம்ம படிக்கிறது இட் வாஸ் அ குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா they have survived natural dangers for millions of years. ஓகேவா, அவங்க வந்து நிறைய டேஞ்சரஸ், அதுவும் எல்லாமே நேச்சரால் அக்கறான மாதிரியான டேஞ்சர்ஸை மில்லியன் இயர்ஸாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் சேட்லி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ டேகேட்ஸ், ஸோ கொஞ்சம் செஞ்சுரிஸில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆக்கிடுச்சு. ஏன்னா ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ மோசமானதுனால அது வந்து டேஞ்சர் லெவலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் த்ரிட்டனிங் தேர் சர்வைவல். ஸோ அவங்க வாழறதுக்கு முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு எக்ஸ்டிங்க்டாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. People hunt them for the meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of motorboats. Problems like pollution, then next dumping of plastics into the ocean, construction activities on nesting beaches also hurt their survival. So இந்த மாதிரி நிறைய இடையூறு வந்து our human being are doing for them. These human activities collectively is not allowing this turtles or sea turtles to survive their generation. ஸோ அதை வந்து தாக்கு பிடிக்க விடலை. ஸோ only by systematical tackling these problems or removing their threats can we ensure the sea turtles will continue to exist in the years to come. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு வழிமுறையை வச்சு கரெக்டாக இந்த டைம் பீரியடில் வந்து இவங்க ஒரு ப்ரீடிங்கில் இருக்காங்கன்னா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு sea turtles காப்பாற்ற முடியும், அது அழிஞ்சு போகாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் given by Shekhar Datri. ஓகே, ஸோ Shekhar Datri, a writer, பாப்புலர் ஆர்டிக்கல் ஆன் வைல்ட் லைஃப் பற்றினா நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காரு. லைக் கன்சர்வேஷன் அண்ட் ஃபில்ம் மேக்கிங். he had been interested in nature from சைல்டுஹுட்லேருந்தே அவருக்கு வந்து நேச்சர் ரிலேட்டடானா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஹி வாஸ் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். ஸோ வைல்ட் லைஃபோட கன்சர்வேஷன் பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதுக்கு ரிலேட்டடான ஃபிலிமில் வந்து அவர் அவார்ட் வாங்கியிருக்காரு. For more information, you can see the www.shekhardatri.com. Okay, so this is all about that. And here's problems faced by the hatchlings effect அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொல்யூஷன் சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா சர்வைவல் ஆஃப் த டர்ட்டில் பிகம் டிஃபிகல்ட் ஆகிடுது. ஸோ பிளாஸ்டிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு அனிமல்ஸ் வந்து அந்த ஹேட்ச்லிங்ஸை வந்து எடுத்து சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ் வந்து அதை டேமேஜ் பண்ணுறது, இல்லை போட்ஸில் மாட்டுறது, இந்த மாதிரிலாம் ப்ரிடேட்டர்ஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதோ, இல்லை கெமிக்கல்ஸை கலக்கிறதோ, பிளாஸ்டிக் அதில் போய் கலக்கிறதோ, இல்லை வந்து அதை வந்து அந்த எக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட்றதோ, இல்லை டர்ட்டில்ஸே மீட் ஆக்கி சாப்பிட்றதோ, இந்த மாதிரிலாம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறது அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸை வந்து சர்வைவ் பண்ண வைக்கிறது கஷ்டம். பிகாஸ் ஆல்ரெடி தே ஹேட் டோல்ட் அவுட் ஆஃப் 7 only 5 was in our Indian coast. In that out of 5 we can see only olive riddles
மோஸ்ட்லி ரிமைனிங் 4மே ரேரு. ஸோ அந்த ஆலிவ் ரிடிலையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளோட இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டால் தான் we can make the species generation. Okay, that is sea turtles generation. So this is all about this lesson. So keep on watching our channel and subscribe it, and for more videos about your 6th standard, right from 5th standard to 10th standard Samachar Kalvi related topics we are posting in our channel. So subscribe our channel and support us.